ஒரு சிறுவனைப் போல சுற்றி கொண்டே இருப்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண விளையாட்டு போல தோணலாம் இல்லையா? ஆமா, பார்ப்பதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட அசைவு உங்கள் மூளையில் உள்ள திரவத்தின் ஓட்டத்தையே மாற்றியமைக்கும் என்று பழங்கால நூல்கள் கூறுகின்றன. இதை நம்பவே கொஞ்சம் கடினமாக இருக்கு. இன்றைய இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் தலைப்பு அண்டம், குரல் சுழற்சி ரகசியம் என்ற மூலக்கட்டுரையை தான் விரிவாக அலசப்போகிறோம். அதாவது திருமூலரின் அணுவியல் வித்தையையும் அதற்கு பின்னால் உள்ள மூளை நரம்பியல் அறிவியலையும் இணைக்கும் ஒரு பயணம் இது. சரியா சொன்னீங்க. இந்த மூலக்கட்டுரைய பாத்தீங்கன்னா பழங்கால உடல் சுழற்சி முறை எப்படி மூளை நரம்பியல் மற்றும் சுவாசத்தோடு நேரடியாக தொடர்புடையது என்பதை ரொம்ப அறிவியல் பூர்வமாக விளக்குகிறது. கைகளை உயர்த்தி சுழலும் அந்த ஆரம்ப நிலையே நம்ம முதல்ல எடுத்துக்கொள்வோம். சாதாரணமாக கைகளை வீசி சுழலாமல் இப்படி கைகளை மேலே குவித்து வைத்துக்கொண்டு சுழலும் போது உடலுக்குள் என்ன மாதிரியான இயந்திரவியல் மாற்றம் நடக்கிறது? நீங்க கைகளை அப்படி உயர்த்தும் போது உங்களுடைய விலா எலும்புகள் நன்றாக விரிவடைகின்றன. இதை ஒரு பொம்மலாட்டக்காரன் நூலை பிடித்து இழுப்பது போல உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். கைகள் மேலே செல்லும் போது உள்ளே கணையம், அதாவது பான்கிரியாஸ் சற்று மேலே உயர்த்தப்படுகிறது. ஓ, இது கேட்பதற்கு ஒரு சுருங்கிய பாராஷூட்டின் மையப்பகுதியை நூல் கட்டி மேலே இழுத்து அது முழுமையாக காற்றை நிரப்புவதற்கு தயார் செய்வது போல இருக்கிறது. ரொம்ப சரியான உதாரணம். அந்த விரிவடையும் தன்மைதான் இங்கே ரொம்ப முக்கியம். கணையம் மேலே தூக்கப்படும் போது நமது நுரையீரல் முழுமையாக விரிவடைவதற்கான இடம் கிடைக்கிறது. இதனால் உங்களுடைய சுவாசம் எந்த தடையும் இன்றி மகா சுதந்திரமாக மாறுகிறது. ஓஹோ, இப்படி உடல் அளவிலும் சுவாச அளவிலும் விரிவடையும் அந்த தருணம்தான் அடுத்த கட்ட நரம்பியல் மாற்றத்திற்கு அடித்தளமாக அமைகிறது. சரி, உடல் விரிவடைகிறது, சுவாசம் சீராகிறது. ஆனால் இது எப்படி மூளையோடு தொடர்புடைய ஒரு அணுவியல் கணக்காக மாறுகிறது? திருமூலரின் 825வது பாடலில் வரும் 100ம் 60ம் 6 என்ற வரிக்கும் இந்த இயற்பியல் அசைவிற்கும் எப்படி தொடர்பு வருகிறது? அந்த பாடலில் வரும் 6 என்பது சாதாரணமாக ஒரு எண்ணை குறிக்கவில்லை. அது செரிப்ரோஸ்பைனல் திரவம், அதாவது நமது மூளை மற்றும் தண்டுவடத்தை சுற்றியுள்ள மூளை நீரை துல்லியமாக குறிக்கிறது. அப்படியா? ஆமாம். நீங்கள் கைகளை உயர்த்தி சுழலத் தொடங்கும்போது அந்த மையவிலக்கு விசை காரணமாக மூளைக்குள் சாதாரணமாக தேங்கியிருக்கும் அந்த நீர் வலது மற்றும் இடதுபுறமாக வேகமாக பாயத் தொடங்குகிறது. சுழலும்போது அந்த திரவம் பக்கவாட்டில் சிதறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சுழற்சியை திடீரென நிறுத்தும் போது என்ன நடக்கும்? அந்த திரவம் அப்படியே நிலை தடுமாறி உள்ளே மோதிக்கொள்ளாதா? நிறுத்தும் அந்த தருணத்தை தான் கட்டுரை எதிரிட என்று குறிப்பிடுகிறது. உடல் நின்றானும் உள்ளே அந்த திரவத்தின் உந்தம் உடனே நிற்காதில்லையா? கண்டிப்பா, அது தொடர்ந்து நகரும். சரியாக சொன்னீர்கள். பக்கவாட்டில் சிதறிய அந்த ஆற்றல் மற்றும் திரவத்தின் அழுத்தம் அனைத்தும் ஒரு மையப்புள்ளியை நோக்கி குவிக்கப்பட்டு சுழுமுனைக்குள் அதிவேகமாக ஊடுருவுகிறது. சுழுமுனை என்பது நமது தண்டுவடத்தின் மையத்தில் செல்லும் முக்கிய நரம்பு பாதையாகும். தண்டுவிட மையத்திற்குள் ஆற்றல் பாய்வது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது கண்களை திறந்தே வைத்திருக்க வேண்டும் என்று கட்டுரை கூறுகிறதே. பொதுவாக மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பதுதானே வழக்கம். கண்களை மூடினால் பல எண்ணங்கள் உதிக்கும். ஆனால் சுழலும்போது கண்களை திறந்திருந்தால் உங்கள் மூளைக்கு செல்லும் ஒரே செய்தி நான் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான். ஓ, இது ஒரு உயிர் பிழைக்கும் உத்தி. ஆமாம். தற்காத்துக் கொள்ள துடிக்கும் இந்த அடிப்படை உயிர் வாழும் உள்ளுணர்வு மூளையில் உள்ள மற்ற தேவையற்ற எண்ணங்களை சுத்தமாக அழித்து விடுகிறது. இதனால் மூளையின் கவனம் முழுமையாக ஒருமுகப்படுகிறது. பல்வேறு சிந்தனைகளில் அலையும் மனதை கீழே விழக்கூடாது என்ற பயத்தின் மூலம் கட்டாயமாக ஒருமுகப்படுத்துவது ஒரு நுட்பமான தந்திரம்தான். ஆனால் இதை எல்லோரும் செய்துவிட முடியுமா? கட்டுரை முதியவர்களை எச்சரிக்கிறதே. சிறுவர்களுக்கு இந்த மூளை நீர் மிகவும் நீர்த்து போய் லேசாக இருக்கும். எனவே அவர்களுக்கு இது சுலபம். ஆனால் முதியவர்களுக்கு இந்த மூளை நீர் அடர்த்தியாக மாறிவிடும். அவர்கள் இதை செய்ய முயற்சிப்பது விபரீதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பொறுங்கள், அடர்த்தியாக மாறுமா? சிறப்பு போலவா? வயது முதிர்வு எப்படி மூளை நீரின் அடர்த்தியை பௌதிக ரீதியாக மாற்றும்? சிறப்பளவுக்கு இல்லை என்றாலும் வயதாக ஆக மூளை நீரின் உற்பத்தி மற்றும் சுழற்சி விகிதம் குறைந்து விடுகிறது. இதனால் அதில் உள்ள புரதங்கள் மற்றும் கழிவுகளின் செறிவு அதிகமாகி அதன் பிசுபிசுப்பு தன்மை சற்று அதிகரிக்கும். புரிகிறது.
இந்த அடர்த்தியான திரவம் சுழன்று திடீரென நிற்கும்போது முதியவர்களின் நரம்பு மண்டலம் அந்த அதிர்வை சமாளிக்க முடியாமல் சமநிலையை முழுமையாக இழக்கச் செய்யும். அதனாலதான் இந்த எச்சரிக்கை. இப்போது தெளிவாக புரிகிறது. ஆக இது வெறும் கைகளை உயர்த்தும் உடற்பயிற்சி அல்ல, சுவாசம், இயற்பியல் விசை மற்றும் மூளை நீரின் சுழற்சி ஆகியவற்றை ஒன்றிணைத்து நரம்பு மண்டலத்தை ஒருமுகப்படுத்தும் ஒரு பழங்கால தொழில்நுட்பம். கண்டிப்பா. அந்த தொழில்நுட்பத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல் நுட்பத்தை நாம் இப்போதுதான் நவீன அறிவியலை கொண்டு அளவிடத் தொடங்கியிருக்கிறோம். இது சிந்திக்கும் போது நேயர்களாகிய உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உடல் சமநிலையும் மூளை நீரின் ஓட்டமும் நமது மன ஒருமுகப்பாட்டை இவ்வளவு ஆழமாக கட்டுப்படுத்துகிறது என்றால், நீங்கள் அன்றாடம் எதேச்சியாக செய்யும் வேறு எந்த சாதாரண அசைவுகள் உங்கள் மூளையின் நரம்பியல் அமைப்பை உங்களுக்கு தெரியாமலேயே ரகசியமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன? ஒருவேளை நாம் நடக்கும் விதம் அல்லது குனியும் விதம் கூட மூளையை இயக்கும் ஒரு அறியப்படாத பொம்மலாட்டத்தின் நூலாக இருக்கலாம் அல்லவா? சிந்தித்துப் பாருங்கள்.